ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் எல்லாருமே நல்லா ஹேப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இது ரம்ஜான் மாசம். பரக்கத் நிறைஞ்ச மாசம். எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தோட நல்லபடியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. அ இன்னைக்கு என்ன மாரி ஒரு விளாகா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ண போறேன். ஸோ, அங்க போயிட்டு உங்களுக்கு அதுக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன். ஸோ, நீங்களும் வாங்க அந்த இடத்துக்கு. எங்கெங்க போறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த விளாக்ல ஷேர் பண்றேன். ஸோ, அதுக்காக தான் ரெடியா இருக்கேன். இந்த புர்கா மட்டும் வியர் பண்ணிட்டு, அ நேரா அந்த முக்கியமான இடத்துக்கு போயிட்டு, அந்த வேலைய முடிச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ, அவங்கள தான் மீட் பண்ண போறேன். அவங்க வரும்போது ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. "நீ வர்ற மட்டும் பத்தாது. உன்னுடைய ப்ரௌனி எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு ப்ரௌனி செஞ்சு எடுத்துட்டு, இப்ப வந்து போறேன். ஸோ, இப்ப நான் அங்க தாங்க போறேன். நான் அங்க போயிட்டு என்னென்ன வாங்குறேன், இல்ல என்ன பண்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விளாக்ல ஷேர் பண்றேன். மொத்தமா இன்னும் ஒரு 3, 4 இடத்துக்கு போக இருக்கு. நெறைய ஒர்க் இருக்குது. ஸோ, அதனால ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது மட்டும் இல்லாம, வெளிய போய் என்னலாம் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறத வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து விளாக்ல பாருங்க. கன்டினியூவா பார்க்கலாம். ஸோ, இப்போ வந்து புர்காலாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சோலோ டிரைவிங் தான். ஸோ, அதனால நான் தான் டிரைவ் பண்ண போறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் எல்லாம் போட்டு பக்காவா பாதுகாப்பா கிளம்பியாச்சுங்க. நம்ம டிரைவ் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா ஹெல்மெட் முக்கியம். ஸோ, எப்பயுமே ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நானுமே கிளம்ப போறேன். பாய். இப்ப அப்படியே நம்ம வீட்லருந்து கிளம்பி ஒரு 20 மினிட்ஸ் தூரத்தில இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் மாலுக்கு தாங்க வந்திருக்கேன். இங்க எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷலான பெர்சனுக்கு ஸ்பெஷலான கிஃப்ட் வாங்கணும். அவரோட ஸ்பெஷல் டேக்காக. ஸோ யாருக்காக அப்படிங்கிறத கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமாங்க, என்னுடைய ஹப்பியோட பர்த்டே வருது. ஸோ இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாரம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வாரம் தான் நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ பர்த்டேக்கு நாள் தான் போஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா பர்த்டேக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு சர்ப்ரைஸான கிஃப்ட். ஸோ அவர் வந்து ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்த ரெக்லைனர் தான் நான் அவருக்கு வாங்கி குடுக்க போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓனான இயர்னிங்ஸ்ல தான் வாங்கி குடுக்க போறேன். ஓனான இயர்னிங்ஸ் அப்டின்னா என்னவா இருக்கும்? நான் வந்து YouTubeல சம்பாதிக்கிறேன் அப்டிலாம் நெனச்சுக்க வேண்டாம். YouTubeல இன்னும் என்னுடைய சேனல் மானிடைஸே ஆகல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட குடோன்ல ஒர்க் பண்ணுவேன் அவர் கூட. ஸோ அங்க வந்து அவரு எனக்காக தனியா சேலரியுமே குடுக்குறாரு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுல இயர்னிங்ஸ் வருது. அத அப்டியே தனியா செப்பரேட்டா சேவ் பண்ணி வச்சுட்டு, என்னுடைய சொந்த காசுல ஹஸ்பண்ட்காக ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் வாங்கி குடுக்கணும் அப்டின்னு சொல்லி தான் எனக்கு ஆசை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நாள் முழுக்க ரொம்பவே கஷ்டப்படுவாரு அவரு. அவர் வீட்ல இருக்க டயத்துலயாவது ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ரெக்லைனர் தான் வாங்கி குடுக்க போறேன். அவருக்கு ரெக்லைனர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஷாப்ல பாருங்களேன், ரொம்பவே சூப்பரான லக்ஸரியான சோஃபா செட்டா இருக்கட்டும், டைனிங் ஆகட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வைக்கக்கூடிய சோப் பீஸ்லாம் ஒண்ணொண்ணும் யூனிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த சர்விங் ட்ரேலாம் பாருங்களேன், அப்படியே ராஜாங்க வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல குவாலிட்டியான டைனிங் வாங்கிட்டு இந்த மாரியெல்லாம் வாங்கி செட் பண்ணணும். ஸோ, இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்ல வந்து நான் ரெக்லைனர் தான் வாங்க போறேன். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வீடு கட்டும்போதே வாங்குன சோஃபாவே ரெக்லைனர் டைப் தான். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கிளீனிங் ப்ராசஸ்க்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் சோஃபாவா பண்ணி குடுக்க சொல்லி நார்மலா வாங்கியாச்சு. பட் ரூம்ல ஒரு ரெக்லைனர் போடணும்னு அவருக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ, அதனால அந்த ஆசைய இந்த வருஷம் நிறைவேத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவும் என்னுடைய சொந்த இயர்னிங்ஸ்ல தான் வாங்கி குடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவிலேயே இருந்தேன். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதே மாரி தான் வாங்க போறேன். இங்க இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வைக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பாருங்களேன், ஒவ்வொன்னும் அவ்ளோ சூப்பரா இருக்கு. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. வீட்லலாம் வச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ, இங்க இது மட்டும் இல்லங்க. இன்னும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஃப்ளோர் வரைக்கும் இருக்கு. பட் ஆனா நான் 3 ஃப்ளோரும் இன்னைக்கு விசிட் பண்ண போறதில்ல. இத பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வேற எங்கேயும் வெளியவே முடியாது. இன்னும் எனக்கு நெறைய ஒர்க் இருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க வந்து மெயினா ரெக்லைனருக்காக வந்தேன் இல்லையா, அத தான் பார்க்க போறேன். இங்க பாருங்களேன், டைனிங்ல வைக்கிறதுக்கு எவ்ளோ கியூட்டா இருக்கு. சொரக்கா மாதிரியே இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா அது கருப்பு கலர் சொரக்கா. ரொம்ப அழகா இருக்குல்ல. ஸோ, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வால் கிளாக்லாம் பாருங்களேன், ரொம்பவே பெருசா இந்த பெரிய அரண்மனை மாரி இருக்க வீட்டுக்குலாம் வச்சா நல்லாயிருக்கும். அப்படியே இந்த ஃப்ளவர் பாட்லாம் பாருங்களேன், அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, அ என்ன சொல்றது? அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் பூ மாரியே இருக்கு பாருங்களேன். பட் ஆனா இது ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். இந்த மாரி பாட்ஸ்லாம் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு வீட்ட டெக்கரேட் பண்ண ரொம்பவே பிடிக்குங்க. நான் என்னைய விட அவரு தான் இந்த மாரி பாட்ஸ்லாம் வாங்க ரொம்பவே ஆசைப்படுவாரு. இன்ஷா அல்லாஹ் அவரு கூட ஒரு தடவ இந்த ஷாப்புக்கு வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாங்கணும். ஸோ இந்த ஷாப்ல இப்ப ஆஃபருமே போயிட்டுருக்குங்க. 20% ஆஃபர் வந்து ஒவ்வொரு இதுக்குமே இருக்கு. இந்த ஃப்ளவர் பாட்லாம் பாருங்களேன், ரொம்பவே சூப்பரா இருக்கு இல்லையா? வீட்டுக்கு எவ்ளோ வாங்கி வச்சாலும் இதெல்லாம் பத்தவே பத்தாது. ஸோ ஒண்ணு ஒண்ணு பார்த்து வச்சுக்கணும். எப்ப
எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடணும். ஸோ இந்த ஃப்ளவர் பாட்டெல்லாம் ராஜாங்க காலத்தில் யூஸ் பண்ண மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா, வந்த வேலையை மறந்துடுவேன். ஸோ இந்த இடத்துலேருந்து இப்போ அப்படியே நான் கிளம்ப போகிறேன். ஸோ இந்த கடையில் எல்லாமே இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஹோம் டெக்கரேட் எல்லாம் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குங்க. யாராவது புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா இந்த கடைக்குள்ளே வந்தால் தேவையானதெல்லாம் அள்ளிட்டு போயிடலாம். சரி, இப்போ நான் தேடி வந்து ரெக்லைனர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்லைனர் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமும் ரெடி இருந்துச்சு. நான் கேட்டு வந்த ரெக்லைனர் மட்டும் ஒரு பீஸ் கூட சாம்பிள் கூட பார்க்கறதுக்கு இல்ல. எனக்கு அதுதான் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிருச்சு. சரி வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பிளுக்கு வந்து சோஃபாலாம் காமிச்சாங்க. அதுலயுமே உட்காந்து பார்த்துட்டேன். இப்ப இந்த ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஊஞ்சல் நம்ம வீடு கட்டும்போதே வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஸோ இந்த ஊஞ்சல்லாம் வந்து வாங்கி போடுறது பெருசு இல்ல. அதெல்லாம் வந்து மெயின்டெயின் பண்றது தானே ரொம்ப கஷ்டம். யாருக்கு வேணும் அதெல்லாம்? இப்ப நான் வந்து நம்ம வீட்ல ஒரு சோஃபா இருக்குல்ல, அதே மாரி ஒரு சோஃபால தான் உட்காந்துருக்கேன். உட்காந்து ஃபீல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருக்கேன். ஃபீலிங் நல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்ல அவருக்கு ஆஃபீஸ் சேர் இருக்கு இல்லையா? அது வந்து அவர் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, டிவி பார்க்கும்போது, வீட்ல இருக்கும்போது அவருக்கு ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்றாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெட் ஆகாத மாரி ஃபார்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெட் ஆகாதுன்னு சொல்றாங்க. டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இங்க புக் பண்றேன்னா என்னன்னு தெரியல. ரெடி இல்லைங்கிறாங்க. ரெடி பண்ணி குடுக்க 10 டேஸ் ஆகுங்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே. அதுக்குள்ள அவங்க வந்து குடுக்குற மாரி இருந்துச்சுன்னா, இங்க புக் பண்ணுவேன். இல்லாட்டி இன்னொரு ஷோரூம் போலாம் வாங்க. சரியா? இப்ப வந்து கேட்லாக் குடுத்துருக்காங்க. இதுல நம்ம வந்து கலர் வந்து சாய்ஸ் பண்ணணும். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வெட் ஆகாம இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன கலர் சாய்ஸ் பண்ண போறேன்னா, ஆல்ரெடி நம்ம வீட்ல இருக்கு இல்லையா சோஃபா, அதே கலர்லயே சாய்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேட்சா இருக்கிற மாதிரி. ஸோ இதோ இந்த கலர் தான் நினைக்கிறேன். இந்த கலர் தான் வரும். ஆல்ரெடி நம்ம வீட்ல இருக்கிறது கொஞ்சம் லைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கலர்ஸ் இருக்கு. அப்போ ரெட் இருக்கு. சூப்பரா இருக்கு ரெட். வாவ், அட்ராக்டிவா இருக்கு ரெட். பிளாக் இருக்கு, ப்ரௌன் இருக்கு, பர்பிள் இருக்கு, மெரூன், ஆரஞ்சு, ரெட் சூப்பரா இருக்கு. ரூமுக்கு அட்ராக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஷாப்ல நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதாவது ரெக்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் புக் பண்ணல. இந்த ஷாப்ல பார்த்துட்டு மட்டும் இல்லாம, இன்னொரு 2, 3 ஷாப்ல போய் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி ஐடியால நான் இப்ப இங்கேருந்து கிளம்ப போறேன். நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு ஷாப்புக்கு போலாம். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ற கோல்டு ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த ப்ரௌனியுமே எடுத்துக்கிட்டேன். நான் வெளிய இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அவ்வளோ கிளியரா இருக்கல. ஸோ அதனால அந்த வாய்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிட்டு, நான் ஓனாவே வீட்டுக்கு வந்து வாய்ஸ் குடுத்துக்கிட்டேன். இந்த ஷாப்புக்கு தான் நான் வந்திருக்கேன். சுல்தான் டைமண்ட் அண்ட் கோல்ட்ஸ். இங்க தான் என்னுடைய ஃப்ரெண்டுமே ஒர்க் பண்றாங்க. இப்ப உள்ள போய் அவங்கள மீட் பண்ணலாம் வாங்க. ஆ இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட். ஹாய் சொல்லுங்க பாப்போம். ஸ்ரீவாணி ஹாய். இப்ப நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கலான்னு தான் வந்தேன். ஆல்ரெடி இது வந்து அவனுடைய பழைய பிரேஸ்லெட். இது அவனுக்கு இப்ப பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால புது பிரேஸ்லெட்ல இது 2மே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். 2ல ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு அப்படியே போலான்னு சொல்லிட்டு, அப்படியே பாருங்களேன் சுல்தான் கோல்டோட கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு எல்லாமே. நகை கடைக்குள்ள வந்தா போதும், எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும். பட் ஆனா நகை விக்கிற விலைக்கு வாங்குற மாதிரியே இல்ல. கரெக்ட் தானே? இப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டுருக்கேன். பிள்ளைங்களுக்கு டெய்லி வியர்க்கு போடுற மாரி ஏதாவது சில்வர் ரிங் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு. ஏன்னா, பையனுக்கு பிரேஸ்லெட் வாங்கணும்னா பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா அவங்களும் ஏதாவது கேட்பாங்க. ஸோ நான் பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட கொலுசு ஒண்ணு அந்து போச்சு. அத குடுத்துட்டு தான் வாங்க போறேன். அதில எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுமே இருக்கு. ஸோ அதனால அதுக்கு வந்து ஒரு சில்வர் ரிங் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டோட்டலா 3 சில்வர் ரிங் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 சில்வர் ரிங்கும் பார்த்தீங்கன்னா, ரோஸ் கோல்டு வந்து மிக்ஸ் ஆனது. அதாவது சில்வர் ரிங்ல ரோஸ் கோல்டு காம்பினேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் தப்பில்ல. கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் கலர்லயே ஆயிரும். அந்த ரோஸ் கோல்ட் கலர்லாம் போயிரும். பட் ரோஸ் கோல்ட் கலர் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ரோஸ் கோல்ட் கலர்லயே வாங்கலாம்னு சொல்லிட்டு எனக்கும் ஒண்ணு வாங்கிட்டேன். சில்வர் ரிங்லயே அப்பப்பப்பா! எத்தன ட்ரே பார்த்தீங்களா? எவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சுல்தான் கோல்ட்ல கலெக்ஷன்ஸ்க்கு பஞ்சமே இருக்கிறது இல்லங்க. நீங்களுமே ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா, உங்க ஏரியால இருக்க நியரஸ்ட் சுல்தான் கோல்ட விசிட் பண்ணி பாருங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்களேன். 1 பவுண்ட் தான் இருக்காம். அப்படியே ஒண்ணு கியூட்டா இருக்குது. அழகா இருக்கு. 8 ಗ್ರಾಮ್ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ? 8 to 10. ವಾವ್! ಇದು ಎಷ್ಟು ಗ್ರಾಮ್ ಇರುತ್ತೆ? 10 ಗ್ರಾಮ್. எவ்வளோ அழகா இருக்கு. கியூட்டா இருக்கு.
ஓகே. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. 1 கிராம் தானாமா. ரொம்பவே யூனிக்கா இருக்கு. பட் ஆனா 18 கேரட். நான் இதுவரைக்கும் 18 கேரட்ல ஜுவல்ஸ் வாங்குனதே இல்லங்க. பார்த்தீங்களா? எவ்ளோ கியூட்டா இருக்கு. இந்த காலேஜ் போற பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்கலாம் போடுறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டுனாங்க. "உங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் வேணுமா? வாங்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, செயின் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. நான் இதுவரைக்கும் இந்த 18 கேரட் ஜுவல்ஸ் வாங்குனதில்ல. ஆனா என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, 22 கேரட்ட விட 18 கேரட் வந்து நல்ல உறுதியா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அது கூடவே பாப்பாக்கு கொஞ்சம் சைடு இயர்ரிங் வந்து வாங்கலாமா அப்படின்ற மாரி எடுத்து பார்த்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே 18 கேரட்ல காட்டுனாங்க. அதாவது 18 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு எடுத்து காட்டுனாங்க. அதில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பாப்பாக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுனேன். மேடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தானே ஷாப்புக்கு வந்து பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதனால எதுக்குடாப்பா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கல. பட் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க யாராவது 18 கேரட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது நல்ல உறுதியா உழைக்குமா இல்லையா அப்படிங்கிறது என் கூட மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க. இங்க இருக்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ரொம்பவே யூனிக்கா இருக்குங்க. 18 கேரட்லயே இவ்ளோ அழகான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாருக்கு. பட் நான் வந்து கலெக்ஷன்ஸ கண்ல பார்த்ததோட சரி, இதெல்லாம் எதுவும் வாங்கல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் ரிங்கும், பிராஸ்லெட்டும் வாங்கியிருக்கோமோ, ஸோ அது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். நம்ம ஃப்ரெண்டு கடை அப்படிங்கிறனால கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு நமக்கு என்ன சொல்லவா வேணும்? அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணு அலைப்பாய ஆரம்பிச்சுருச்சு. என் ஃப்ரெண்டுமே கூப்பிட்டுட்டு போய் எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படியே நான் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்ப நீங்களும் கொஞ்சம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க போதும் போதுங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சா? வேற என்னங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ற கடை, அது நம்மளோட கடை மாதிரி தான். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்களுமே மேடம் நெறைய வீடியோ எடுத்துக்கங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. நானுமே வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே பில்லிங்லாம் முடிச்சுட்டு, இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துக்கு போறேன் வாங்க. இப்ப அங்க இருந்து கிளம்பி அப்படியே சிட்டி சென்டருக்கு வந்தாச்சு. இங்க என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே நம்ம கொஞ்சம் வேலை இருக்குங்க. இன்னைக்கு ஹோல் உடுப்பியே சுத்துறது தான் என் வேலைன்னு நெனைக்கிறேன். அப்படியே உங்களையும் சேர்ந்து சுத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நீங்களுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் பஜாருக்கு தான் வந்திருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிரியாணி அரிசி தான் வாங்கணும். எப்பயுமே இங்கே தான் வாங்குறேன், நல்லா இருக்கு. ஸோ இங்கே வந்து பிரியாணி அரிசி இன்னும் கொஞ்சம் ஐட்டம்லாம் வேணும் வீட்டுக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அப்படியே போகலாம். vlog வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய vlogs உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் உடுப்பிலேருந்து. இப்போ வாங்க போகலாம். இப்போ அப்படியே ஸ்மார்ட் பஜாருக்குள்ளே என்ட்ரியை போட்டாச்சு. உள்ளே போய் என்னெல்லாம் வாங்குறேன் அப்படிங்கிறத vlogல தொடர்ந்து பாருங்கள். இப்ப வந்ததுமே கண்ணுக்கு முன்னாடி மேகி தாங்க பளிச்சுன்னு தெரிஞ்சுச்சு. சரி எப்படி நோம்பு முடிய போகுது, நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்ல வேற இருப்பாங்க லீவ்ல. அப்பப்போ பசிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எங்க வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேகி சாப்பிடுறதுக்காகவே என் பிள்ளைங்களுக்கு பசி வரும். ஸோ அதனால 6 பேக் இருக்கிற மாரி ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். இப்போதைக்கு டிமார்ட் போற ஐடியா இல்ல. அதனால இப்போதைக்கு இத வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நோம்பு முடிய போகுது இல்லையா? அப்படியே இந்த பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இதெல்லாம் கூடவே சேர்ந்து வந்துரும். நோம்பு இருக்கிறதாலயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இஃப்தாருக்கு செய்றதே வச்சு பார்த்தீங்கன்னா, நைட் அதவே சாப்பிட்டு படுத்துருவோம். பெருசா பசி எதுவும்
இருக்காது. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷெட்யூல் வரும்போது நம்ம டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு இந்த அனில் சேமியா ரொம்ப முக்கியம். அதையுமே வாங்கிட்டேன். இந்த தடவை நோம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷுர்குர்மா செய்யாமல் காலைல சேமியா கேசரி மாதிரி செஞ்சுட்டு மதியத்துக்கு குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ அதனால் குலோப் ஜாமுன் மிக்ஸுமே வாங்கிட்டேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு சீப்பு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஏதாவது வாங்கணுமா தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சோப்பெல்லாம் வீட்டில் இருக்குது. ஸோ பேஸ்ட் தான் வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காம்போ பேக் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு சிங்கிள் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். வீட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேஸ்ட் இருக்குது. சரி அது காலி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துக்கல. எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் எண்டு முடிஞ்சுட்டுமே நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே டிமார்ட் போயிடுவோம். ஸோ அங்கேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து வாங்கலாமான்னு பார்த்தேன். என்னுடைய காஜல் காலி ஆயிடுச்சு. நான் எப்பயுமே காஜல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் காம்போ பேக் தான் வாங்குவேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த விவிஎல்சி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. 199 போட்டிருக்காங்க. 299 ஆஃபர் ப்ரைஸாக 199 போட்டிருக்காங்க. ஸோ எந்த காய்ச்சல் வாங்கினாலுமே ஸ்மச் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்மச் ப்ரூஃப்லாம் எதுவுமே இருக்கிறது இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கீழே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாத நல்ல காய்ச்சல் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. வந்ததுமே இந்த டெண்டர் கோகனட் ஜூஸ் பார்த்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 178 போட்டிருக்காங்க. அதாவது கோகனட் இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷான டெண்டர் கோகனட் அதோட வாட்டர் தான். அதை இந்த மாதிரி பாட்டில் அடிச்சு இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைகளில் போய் ₹60 கொடுத்து ஒரு இளநீ குடிச்சோன்னா போதும். 2 இளநீக்கு ₹120 தான் வரும். பட் ஆனால் இதுக்கு 1 லிட்டருக்கு இவ்வளோ விலை. சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பிரியாணி அரிசி தான் வேணும் இல்லையா, அதுக்காக என்னுடைய தேடலை தொடங்கிட்டேன். பிரியாணி அரிசி எங்கே இருக்குன்னு தொலைவிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி அந்த பக்கம் தான் இருந்துச்சு பேக் சைடில். என்ன கொடுமை சரவணா இது அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் தேடி வந்த ஜீரா ரைஸ் இல்லைங்க. அந்த டின்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொன்னி பாயில் ரைஸை கொட்டி வச்சிருக்காங்க. அதாவது ஊறுது பொன்னி ரைஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் கொட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரைஸ் நான் பார்க்குறேன். இது வந்து தமிழ்நாட்டிலலாம் கிடைக்கும். பட் ஆனால் நாங்கள் இது வந்து அரிசி சாப்பிட மாட்டோம். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சோனா மசூரி பச்சரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே ரைஸே சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு எங்களுக்கு பொன்னி ரைஸோட. ஸோ அதனால் நாங்கள் அதே தான் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி வந்து ஜீரா ரைஸ் இங்கே கிடைக்கலங்க. என்ன பண்ணுறது, நான் வாங்க வந்த அரிசியே அதுதான். ஈதுக்கு எப்படி பிரியாணி ஆக்குறதுன்னு தெரியல. சரி வேற கடையில் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ரைஸ் இட்லி ரைஸ்னு எல்லா விதவிதமான ரைஸும் வச்சுருக்காங்க. நம்ம வாங்க வேண்டிய ஜீரா ரைஸ் மட்டும் இல்லைங்க. என்ன பண்ணுறது, அப்படியே கடுப்புலேருந்து இப்போ கடையிலேருந்து கிளம்ப போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸே இல்லைங்க. கடல்லையே இல்லையா, அந்த மாதிரி கடையிலே இல்லையா. ஸோ இங்கே வந்து ஷாப்பிங் ஓவர் அப்படியே பில்லிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து போகலாம். ஸோ இப்போ அங்கேருந்து அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கேன். இங்கே எனக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பில் பே பண்ண இருக்குது. அதுக்காக தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு முடிவோட தாங்க வந்திருக்கேன். நோம்பு வச்சுட்டு வேற வந்திருக்கேன். மயக்கம் மட்டும் விழுந்தா கூட தூக்கிட்டு போக ஆளையில் சோலோவாக வேற வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது, எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்கணும். சரி வாங்க அப்படியே இதை கஷ்டத்தோட கஷ்டமாக இந்த பில்லையும் கட்டிட்டு போயிடுவோம். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஹர்ஷா ஷோரூம். என்னுடைய வீடியோஸில் பல நேரத்தில் நீங்கள் இந்த ஷாப்பை பார்த்துருப்பீங்க. ஏன்னா மேக்ஸிமம் நான் ஷாப்பிங் பண்ணுறது எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே இங்கே தான் ஷாப்பிங் பண்ணுவேன். இங்கே 5th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸுமே இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்லைனர் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன். என்ட்ரியை போட்டதும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு தேவையான அழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் அப்படியே கண்ணை பறிக்குதுங்க. எங்கே போனாலும் இந்த மாதிரி ஐட்டத்தை வைக்கிறாங்க. நம்ம கண்ணு எதை வாங்குறது எதை விடுறது, நம்ம பார்க்க வந்த ஐட்டம் என்ன அப்படிங்கிறதையும் மறந்து போய் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு இங்கே ஒரு 3 ரெக்லைனர் இருக்குங்க. இந்த 3 ரெக்லைனரில் தான் நான் ஏதாவது செலக்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். அதோட ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா ஊஞ்சல் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஊஞ்சல் ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் மஞ்சு கிட்ட வேணான்னு சொன்னேன். பட் ஆனா இந்த மாதிரி ஊஞ்சல் வாங்கி கொடுத்தா வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பா வேணும்னு சொல்லணும். ஒரு தடவை மஞ்சுவை கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி ஊஞ்சல் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். இந்த ரெக்லைனர் பாருங்களேன், இது ரெக்லைனர் அல்ல, ஆனா ரோலிங் சேர். என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க எதையோ திணிச்சு வச்ச மாதிரி வீங்கின மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஊஞ்சல் மேலேயே ஒரே கண்ணா இருந்துச்சு. சரி நான் உட்காந்து பார்த்துக்கிட்டுமான்னு கேட்டேன் அவங்க கிட்ட. சரி மேடம் நீங்க உட்காந்து பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. இப்போ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு 3 ரெக்லைனர் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெக்லைனரில் ஒரு ரெக்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கேட்ட எல்லா ஃபெசிலிட்டியுமே இருந்துச்சு. ஸோ அதில் தான் ஒன்றை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன், என்ன புக் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சுவோட பர்த்டே விலாகில் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபைனலாக எனக்கு பிடிச்ச அந்த ஊஞ்சலில் உட்காந்துமே பார்த்துட்டேன். அதை விட குட்டி ஊஞ்சலுமே ஒன்று இருந்துச்சு. அந்த ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய ஸ்பேஸ் வேணும் அதுக்கு. பட் ஆனால் அந்த ஊஞ்சல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுங்க. கட்டாயம் இந்த விலாக மஞ்சு பார்த்தாருன்னா ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துருவாரு. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயலாக் ஷோரூம் தான் வந்திருக்கேன். இங்கேயாவது ஹப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெக்லைனர் கிடைக்குதான்னு பார்ப்போம். இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கள் வீடு இருந்துச்சு அந்த ஏரியா ஸ்ட்ரீட்லேயே இந்த ராயலாக் வந்து இருக்கும். நாங்கள் வீடு கட்டும் போதே இந்த ராயலாக் ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங்குமே பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உள்ள போல வாங்க. இது ஒன்றே கலர் இருதா உண்டா சேமா? இந்த ரெக்லைனர் சூப்பராக இருக்கு.
ಇದರದ್ದು ಫಾರ್ಮ್ ಯಾವುದು? ಸ್ವೆಟಿಂಗ್ ಪ್ರೂಫಾ? ಅಂದ್ರೆ ಸ್ವೆಟ್ಟಿಂಗ್ ಪ್ರೂಫ್ ಅಂದ್ರೆ ಸ್ವೆಟ್. ಹಾ ಹೌದು ಹೌದು. ಅಲ್ಲ ತುಂಬಾ ಟೈಮ್ ಕೂತಿದ್ರೆ ಸ್ವೆಟ್ ಆಗ್ತದಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ಆ ತರ ಇಲ್ಲಲ್ಲ, ಫ್ಯಾಬ್ರಿಕ್ ಒಳ್ಳೆ ಉಂಟಲ್ಲ ಈ ಟೈಪಾ? ಇದು ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗ್ತದ ಅಂತ ನಮ್ಮ ಮನೆ ಸ್ಪೇಸಿಗೆ. ಆಕ್ಚುಲಿ ಬೆಡ್ರೂಮಿಗೆ ಸಿಂಗಲ್ ಸಿಕ್ಕಿತ್ತು. ರೊಟೇಟ್ ಅದರಲ್ಲಿ ರೊಟೇಟ್ ಆಪ್ಷನ್ ಇಲ್ಲ. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ற ஆப்ஷனுமே இருக்கு. செம்ம ப்ராடா இருக்கு. இது லெதர் ಯಾವುದು? ಇದು ಲೆದರ್, ಇದು ಆರ್ಟಿಫಿಷಿಯಲ್ ಲೆದರ್, ಒರಿಜಿನಲ್ ಲೆದರ್ ಅಲ್ಲ. ಇದು ರೊಟೇಟ್ ಇಲ್ಲ, ಬಟ್ ರೆಕ್ಟೈನರ್ ರಾಕಿಂಗ್. ಇದು 40,000 ಬರ್ತದಾ? இதுக்கு 40,000 வருமா? பட் இதுல ரொட்டேட் கிடையாது, ஆனா ஒரிஜினல் லெதர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ನನಗೆ ಅದೇ ಬೆಟರ್. ಹಿಂಗೆ இருக்கிற ಸೋಫಾ ಕಲೆಕ್ಷನ್ಸ್ எல்லாமே பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ಮಸಾಜರಾ? ಓ ಎಷ್ಟು ಇದಕ್ಕೆ? 32,500. இது ஃபுல் பாடி மசாஜோட வருமா? 32,500 வரைக்கும் வருமா? செம்மையா இருக்குல்ல? ஓ மசாஜுக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. நமக்கு வேணா வாங்கிக்கலாம், வீட்டு வேலையெல்லாம் பார்த்து அசதியா இருக்கும்போது இந்த மாதிரி மசாஜ் பண்றது. வாவ், பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்ம ಫಸ್ಟ್ பார்த்த மாதிரி ಶೇಕ್ ಆಗಾದಾ, ಬಟ್ ಬರೀ ರೆಕ್ಲೈನರ್. ಇದರಲ್ಲಿ ಕೂಡ ನಮಗೆ ಕಲರ್ ಚಾಯ್ಸ್ ಬರ್ತದಾ ಅಥವಾ ಕಲರ್ ಇಲ್ಲ? ಇದು ಡಿಸ್ಪ್ಲೇ ಯಾವುದು ಉಂಟು ಅದೇ ಅಲ್ಲಿರೋದು ಕಲರ್ ಇಲ್ಲ. ಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತೀರಾ? ಇಲ್ಲ, ಹೊಸ ಪೀಸ್ ಬರುತ್ತೆ, ಎಲ್ಲ ಬಾಕ್ಸ್ ಪೀಸೇ ಬರುತ್ತೆ, ಅದೇ ಇದಿಲ್ಲ ಕಲರ್ ಆಪ್ಷನ್ ಇದೆ. ವಾಹ್, ಇದು ಕೂಡ ಕಲರ್ ಒಳ್ಳೆ ಉಂಟು, ಆದ್ರೂ ನನಗೆ ಸ್ಪೇಸ್ ತುಂಬಾ ಹಿಡಿತದ ಅಂತ ರೂಮಿಗೆ. ಹೌದು, ಅದು ಸರಿ ಉಂಟು ನನಗೆ, ಅದ್ರ ಕಲರ್ ಅದು ನನಗೆ ಅಷ್ಟು ಇದಾಗ್ಲಿಲ್ಲ, ಸ್ವಲ್ಪ டார்க் ஷேட் ಅಲ್ಲಿ ಬೇಕು. ரெக்லைனர் தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன்ஸ் இல்லைன்றாங்க, சிஸ்டம்ல செக் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம உட்காந்து எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணி பார்க்கலாம். உட்காந்துட்டு வாவ் சூப்பரா இருக்குங்க. வாவ் வாவ் வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே ஏதோ பஞ்சு லோகத்துல உட்கார்ந்த மாதிரியே இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு. ஹப்பிக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் இன்ஷால்லா எது செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அப்படியே பாருங்க, இப்போ பட்டன் அமுக்குனா போதும், பட்டன் நமக்கு நோட்டி கால் வந்து இப்படி மேலே வந்துடும். ஃப்ரீயாக ஜாலியாக உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எப்படி உட்காந்துருக்கேன்ட்டு. எப்படி நம்ம புஷ் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு தோட்டிட்டு இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெக்லைனர் வாங்குகிறோம், ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ரெக்லைனர் காட்டினாங்க. நான் ரெக்லைனர் பார்க்கும்போது நிறைய இடத்துல கன்னடத்தில் பேசியிருப்பேன். ஸோ அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அவங்க கிட்ட பேசினதை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ஷூட் பண்ணியிருப்பேன். புரியல அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக எனக்கு சிங்கிள் ரெக்லைனர் ஒன்று காட்டினாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேக்கிங் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஜஸ்ட் 17,000 தான் சொன்னாங்க. இது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இங்கே ரெக்லைனர்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ஃபைனலாக உட்காந்துருந்தேன் இல்லையா, அது ரொம்பவே கம்ஃபர்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சு. இங்கே இருக்க ரெக்லைனர்லாம் கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பெட்ரூமுக்கு தான் போட போகிறோம். ஸோ ஸ்பேசியஸாக இருந்தால் இடம் பத்தாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸில் தான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த ஆயத்து பார்த்தேன், 5,999, 6,000 போட்டிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதோட இந்த பெயிண்டிங் பாருங்களேன், 3மே ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெட்ரூம்லலாம் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும். பட் ஆனால் ரேட் வந்து எப்பயுமே ராயல் ஆக்டில் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யூனிக்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தபிளான ப்ராடக்டாக இருக்கும். ஸோ காசு கொடுத்துட்டாலும் தகும், அந்த மாதிரி தான் நான் சொல்வேன். ஸோ நானுமே ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் பாட்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஹாலில் ஒரு பெரிய ஃப்ளவர் பாட் வச்சுருப்பேன் இல்லையா,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள்க்கு அடியில மேட் வந்து போட்டிருப்பேன் இல்லையா ஹால்ல, அதுவுமே இங்க தான் வாங்கியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு குவாலிட்டி. இந்த ஒயிட் கணபதி பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு கூடி போறாங்கன்னா, இந்த மாரி கியூட்டான கிஃப்ட்ஸ்லாம் குடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்ப இந்த கடையிலேருந்து வெளிய போறேன். மைக்க ஆன் பண்ணாமயே பேசிட்டு இருந்திருக்கேங்க. ஸோ வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கவும் தான் தெரியுது மைக்க ஆன் பண்ணவே இல்ல. ஸோ எந்த ரெக்லைனர் வாங்குறதுன்னே தெரியல. ஸோ எத நான் வாங்குறேன் அப்படிங்கிறத கட்டாயம் உங்களுக்கு வந்து மஞ்சுவோட பர்த்டே விளாக்ல தெரிஞ்சுக்க வைங்க. மஞ்சுனா யாரும் கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. என்னுடைய ஹஸ்பண்டோட செல்ல பேர் மஞ்சு. ஸோ அதனால தான் அவர அப்படி கூப்பிடுவேன். ஸோ இப்ப மணி 1:30 ஆயிடுச்சு. நோன்பு வச்சுக்கிட்டு எல்லா பக்கமும் சுத்தி எனக்கு நாக்க தள்ளிருச்சு. மயக்கம் வர அளவுக்கு இருக்கு. அப்படியே வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சுவோட பர்த்டேக்கு 1 நாள் முதல்ல தான் நான் ஷேர் பண்ண போறேன். அ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு இந்த விளாக் பார்த்து கண்டுபிடிக்க மாட்டாரு. ஸோ அவருக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த விளாக் பத்தின உங்களுடைய தாட்ஸ் எதுவா இருந்தாலும் என் கூட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நானுமே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இங்க இருந்து கிளம்ப போறேன் நானுமே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃபிரெண்ட்ஸ்.